நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வர 19ஆம் தேதி நடைபெற இருக்க நிலைமையில் இன்றோட தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுச்சு. எப்போவுமே அதிமுக பாஜக ஒருவருக்கொருவர் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த விமர்சனத்தில் குறிப்பாக தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களையும் அதே மாதிரி அந்த கட்சியுமே ரொம்பவே குற்றம் சாட்டி பேசுவார். சமீபத்தில் கூட தேனி தொகுதிக்காக திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போது கூட 2024 அதிமுக தினகரன் கைக்கு வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இதற்கு அதிமுக தரப்புலையும் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இது ரெண்டு பேருக்குமே ஒரு கருத்து வேறுபாடு போய்கிட்டே தான் இருக்கு. இந்நிலையில் இறுதி நாளான இன்று சென்னை மெரினால இருக்கிற எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்துக்கு தென் சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய சென்னை வேட்பாளரான வினோஜ் பி செல்வம் அவர்களும் மரியாதை செலுத்தினாங்க. இது கட்சியினருக்கிடையே ஒரு சின்ன கருத்து மோதல்களையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களில் பத்திரிகை துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இந்த பத்திரிகை துறையிலே ஜூனியர் விகடன் பத்திரிகை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. இந்த ஜூனியர் விகடன் பத்திரிகை துறையிலிருந்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுச்சு. இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 33 இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், மீதம் இருக்கிற தொகுதிகளில் ஒரு தொகுதி அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதாகவும், அதே சமயம் அந்த அதிமுகவுக்கு திமுக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறதாகவும் பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாத்திலுமே பாஜகவோ அல்லது அதிமுகவோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் லேட்டாக கிடைச்ச ஒரே காரணத்தினாலும், அதே சமயம் அவங்க மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போனதுனாலையும் ஏதாவது ஒரு தொகுதியில் 3வது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதுவரைக்கும் வந்த கருத்து கணிப்பில் எப்போவுமே திமுக 40க்கு 40 ஜெயிச்சிரும், 40க்கு 38 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஜூனியர் விகடனுடைய இந்த கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இப்போ பார்க்கப்படுது. முன்னெல்லாம் வாக்குச்சீட்டு வந்தப்போ தேர்தலில் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை, கள்ள ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையை தவிர, எப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வர ஆரம்பிச்சோ பல்வேறு கட்சிகள் பல்வேறு குற்றங்களை சுமத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுலேயும் நிறைய கட்சிகள் உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் பலவிதமான கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக விவிபேட் அப்படிங்கிற அந்த ஒப்புகை சீட்டு என்னன்னா அதிகபட்சம் 2% மட்டும்தான் எண்ணுறாங்க, அதுக்கு மேலே எண்ணவே மாட்டேங்கிறாங்க, 100% எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு பல்வேறுபட்ட வழக்குகள் அமர்வுக்கு வந்துச்சு. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதியான திரு ஆனந்த் கண்ணா அவர்கள் பேசும்போது இடையில குறுக்கிட்டு, ஒரு விவிபேட்டில் மொத்தம் 97 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், அதில் 67 கோடி பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த வாக்களிக்கிறவங்க எல்லாரோடைய ஒப்புகை சீட்டையும் எண்ணி கிராஸ் செக் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் 12 நாட்கள் ஆகும், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பேலட்டில் எடுத்தாலுமே 12 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன வச்சாங்க, 2% ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 100% என்றது அப்படிங்கிறது இப்போதைக்கு சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதனால இந்த தீர்ப்பை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் விவிபேட் மிஷின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால தான் ஆளும் கட்சி நிறைய சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் இன்றோட முடிவடைந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு கடைசி ஒரு தேர்தலாக சில விஷயங்களை சொன்னார். அதில் ரொம்ப முக்கியமாக திமுக மற்றும் பாஜகவினரை நிறையவே விமர்சித்து பேசினார். மத்தியில் ஆளும் பாஜகவினர் இந்த 10 ஆண்டுகளாக நமக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொடுக்கவில்லை, அதே மாதிரி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியை கூட அவங்க தரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் அவங்க செய்கிற எந்த சிறப்பு திட்டத்தையும் இங்கே கொண்டு வரவே இல்லை, மழை வெள்ள நிவாரணத்துக்கு கூட 1 பைசா கொடுக்காம இருக்காங்க, மத்தியில் இந்த ஆட்சி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் மத்தியிலிருந்து நமக்கு தேவையான உரிமைகளை வாங்கி தரம்பதுக்கு வக்கு இல்லாத ஒரு அரசாக தான் இந்த விடிய அரசான திமுக அரசு இருக்குது. இவங்க வெளியில் வேணால் திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் பேசிக்கலாம். 2021 இந்த தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நாங்கள் குறைப்போம்
வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே தேர்தல் வாக்குறுதி தான் இப்போ வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கொடுத்துருக்காங்க. இவங்க புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியவே இல்லை. இது எல்லாத்தையும் மத்திய அரசினோட முக்கியமான உரிமைகள் எல்லாம் மீட்டு வந்திருந்திருக்கணும். அப்படி எதுவுமே இவங்க பண்ணவே இல்லை. இந்த விடிய அரசை நம்பி நம்ம மக்களாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம காலம்பூரா வந்து விடியாமலே போயிடும். அதனால அதிமுகவான ரெட்டரை சின்னத்திற்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தங்களுடைய கடைசி அறிக்கையா ஒவ்வொரு விஷயம் கொடுக்கறது வழக்கம் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக விட்டு பிரிஞ்சு தனியா வந்து நின்றதுக்கு அப்புறம் மத்திய ஆளும் பாஜக அரசையும் சரி, இப்போ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க திமுக அரசையும் சரி கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் இன்றோட நிறைவடைந்த நிலையில் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம். இந்நிலையில் திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியாவின் 2வது மிகப்பெரிய விடுதலை போர் தான் இந்த ஜனநாயக தேர்தல். இதில் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லாருமே வாக்களிக்கணும். இந்த 10 ஆண்டு காலமாக பாஜக அரசு நமக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை. பேரிடர் காலத்தில் நிவாரண நிதி கூட கேட்டோம், அது கூட கொடுக்கவே இல்லை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாம், இது வந்து வஞ்சிக்கும் அரசு. இது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே திராவிட மாடலும் தமிழ்நாடும் வந்து வேகமாக முன்னேறிடுமோ அப்படின்னு பதட்டத்தில் அவர் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் அதை எல்லாத்தையும் குஜராத்துக்கு மிரட்டி குஜராத் மாடல் காட்டிக்க ட்ரை பண்ணுவார். இந்த ஆபத்தெல்லாம் நேராமல் இருக்கணும் அப்படின்னா இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஒரு பக்கம் இருந்தால் அதிமுக அதுலேயும் பழனிசாமி அவர்கள் எப்போவுமே வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. அது ரகசிய கூட்டணி. அவங்க போட்ட பிளான் படி இப்போ கூட்டணி விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே தடுக்கும் விதமாக வர 19ஆம் தேதி உங்களோட பொன்னான வாக்குகளை இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. அதனால் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது பாஜகவின் தரப்புல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. என்ன கால் அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வந்து வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்கிறாங்க திமுக அப்படின்னு ஒரு கால் வந்திருக்கு. இதையடுத்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வந்து பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டாங்க. அப்போது அங்கே வந்த திமுக ஒன்றிய செயலாளரான கண்ணன் அவர்களுடைய வாகனத்தை வந்து இறுக்கி பிடிச்சி சோதனை இட்டதில் 8,39,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. இதற்கு அவங்க கிட்ட கணக்கு கேட்கும்போது அவர்கிட்ட எந்த கணக்கும் இல்லாதனால அந்த பணம் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பாஜக சொல்லி இப்போ டக்குன்னு இது நடந்தது. திமுகவில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நீலகிரி தொகுதிக்கு திமுக சார்பாக போட்டியிடுறது திமுகவின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் மத்திய அமைச்சருமாக இருந்த ராசா அவர்கள் தான் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் ஆதார் கார்டு ரொம்ப ஒரு முக்கியமான அடையாள அட்டையாகவே மாறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆரம்ப காலகட்டங்களில் ஆதார் அட்டை அத்தியாவசியம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரொம்பவே அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லப்பட்டுறாங்க. அந்த நிலைமைக்கு இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எந்த ஒரு ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஆதார் கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த ஆதார் கார்டுக டிஜிட்டலாகவே UIDAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதார் அமைப்பு உருவாக்குனாங்க. இந்த டிஜிட்டலில் உங்களுடைய நேம் கரெக்ஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏற்கனவே ஆதார் அமைப்பு 10 ஆண்டுகளாக எந்த ஒரு திருத்தமும் செய்யாத ஆதார் கார்டுகள் இருந்ததுன்னா அதை வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கோங்க, டிஜிட்டலாக அதை அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய காலக்கேடு வந்து ஜூன் 14ஆம் தேதி வரையிலும் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த ஜூன் 14க்குள்ளே நம்ம இந்த 10 ஆண்டுகளாக எந்த அப்டேட்டுமே பண்ணாத பழைய ஆதார் கார்டு வச்சுருக்கோம் எல்லாருமே அப்டேட் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆதார் கார்டு முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுடைய மற்ற முக்கியமான எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அந்த ஆதார் கார்டை உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இந்த எச்சரிக்கையை ஆதார் அமைப்பு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக UIDAI மூலமாக 50 ரூபாய் கட்டணம் கூட இல்லாமல் ஜூன் 14 வரைக்கும் தங்களுடைய திருத்தங்கள் இல்லை அதே அட்ரஸ் தான், எந்த ஒரு பேர் சேஞ்ச் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அகில இந்திய குடிமைப் பணிகளுக்கான தேர்வான IAS, IPS, IFS ஆகியவற்றுக்கான தேர்வு முடிவுகளை நேற்று UPSC தேர்வு ஆணையம் வெளியிட்டாங்க. இதில் வந்து 1016 பேர் வெற்றி அடைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 42 பேர் வந்து தேர்வு அடைஞ்சிருக்காங்க. இதில் 2வது இடத்துல வந்து டாக்டர் பிரசாந்த் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் UPSC தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் கலந்துகிட்ட வெற்றி பெற்ற மற்ற 42 மாணவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் என் கனவு திட்டம் அல்ல, நம் இளைஞர்களின் கனவுகளை நினைவாக்கும் திட்டம், அதற்கு நேற்று வெளியான யூபிஎஸ்சி ரிசல்ட்டே சாட்சி அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒவ்வொரு திட்டமும் அரசின் முன்னெடுப்பும் எல்லாமே வந்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு முன்னெடுப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாணவர்கள் மத்தியிலும் நல்ல கருத்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. நாளை மறுநாள் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுடைய முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிற நிலைமையில் மன்சூர் அலிகான் அவர்கள் இன்னைக்கு வேலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் நின்றதுனால தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது நான் பாஜகவுக்கு எதிரானவன் அப்படின்னும் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட உடனே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக இம்மிடியேட்டாக அவர் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் அவருடைய உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வெளிவராத தகவலாகவே இருக்குது. இதை பார்த்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து கண்கலங்கி நின்னாங்க. ஏன்னா மன்சூர் அலிகான் அப்படிங்கிறவர் வந்து அவர் பேசினாலேயே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானவர், அவர் நடிகரையும் தாண்டி. ஸோ இப்போ அவர் உடல்நல குறைவால் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கிற மக்களை ஒரு சின்ன அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னே சொல்லலாம்.